शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ननु स्वप्नेऽपि चक्षुरुन्मीलने गजाद्यनुभवः तन्निमीलने न इति जागरे इव गजाद्यनुभवस्य चक्षुरुन्मीलनाद्यनुविधानं प्रतीयते इति चेत् சொப்பனத்துல யானையை கண்ணால பார்க்கிறேன் அப்படின்னு தெரியறது ஒரு பிராந்தின்னு சாட்சுசத்வாத்யனுபவம் பிரம ஏவ. அவன் கண்ணால பார்க்கவே இல்லை, ஆனா அவன் கண்ணால பார்க்கறதாக பிரமிக்கிறான் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு கேள்வி வருது, அது பிரமிக்கிறது எப்படி சொல்ல முடியும்? நாம இப்ப முடிச்சுட்டு இருக்கும் போது யானையை கண்ணால பார்க்க கண்ணால பார்க்கிறோங்கிற எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கண்ணை திறந்தா தெரியுது, கண்ணை மூடினா தெரியல. அதான் அதை வச்சுதானே, இதுதான் அன்வயம் எதிர்த்து தெரியுது. கண்ணு திறந்திருக்காதான் யானை தெரியுது, கண்ணை மூடினா தெரியல அப்படின்னா அந்த யானை தெரியறதுக்கு கண்ணு திறந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லியோம். சொப்னத்திலயும் இப்படிதானே வருது. சொப்னத்துல அவன் கண்ணை மூடிட்டான்னு வச்சுங்களேன், பேசாப்புல இருக்கிற யாரும் தெரியுது, கண்ணை திறந்தா தெரியுது. அப்ப இதே அன்வய வெத்திரேகம் தெரியுறது. ஆகையால அப்போ கண்ணால தெரியறதுன்னு தானே அங்கேயும் சொல்லியானா, நீங்க சாட்சுஷத்வானுபவம் பிரமஹான்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டான். அப்ப சொன்னா சக்ஷுஷா கஜாதிகம் பஷ்யாமி இத்தி அனுபவத்து அயமபி கஷ்டித்து ஸ்வப்ன பிரமஹா பவிஷ்யதி. கண்ணால அந்த கஜத்தை நான் பார்க்கிறேன்னு சொப்னத்துல தெரியறதே அது எப்படி பிராந்தின்னு சொன்னோம், அதே மாதிரி கண்ணை திறந்தாதான் தெரியறது, கண்ணை மூடினா தெரியலேங்கிறது கூட அங்க இன்னொரு பிரமையா இருக்கட்டுமே. சொப்பனத்துல இருக்கக்கூடிய அந்த கஜம் தெரியறதுக்கு நம்ம கண்ணு வேண்டாம், ஆனா எனக்கு ஒரு பிரமை, சொப்னத்துல கூட கண்ணை திறந்தாதான் அந்த மாதிரி கஜம் தெரியுது, கண்ணை மூடினா கஜம் தெரியல அப்படிங்கிறது ஒரு பிராந்தியா இருக்கலாம். கண்ணை திறந்தாதான் தெரியறதுங்கிறது இல்லை, ஆனா இவனுக்கு ஒரு பிரமை, சொப்பனத்துல கண்ணை திறந்தாதான் அந்த கஜம் தெரியும் அப்படின்னு ஒரு சாந்தி. அதுவும் அப்பம் சரியா விஷயம். எது கேவல சாட்சி ரூபே ஸ்வாப்ன கஜாத்ய அனுபவே சத்துராத்ய நிதானம் தது அனுவிதாயினி விருத்திருவான். இதுதான் என்னாச்சு, இந்த மாயை இருக்கே இது எப்படி வேணாலும் காண்பிக்கும். அது காண்பிக்கிறது வாஸ்தவம் இல்லைங்கிறதுனால தானே அதை நம்ம பிராந்தின்னு சொல்றோம். இப்ப அந்த கஜம் வாஸ்தவம் இல்லைங்கிறதுனாலதான் கஜம் தெரிஞ்சது பிரமேன்னு சொல்றோம். அந்த கஜம் தெரிந்தது கண்ணால தெரிந்ததுங்கிறது வாஸ்தவமா இருக்க முடியாதுங்கிறதுனாலதான் அதுவும் பிரமேன்னு சொன்னோம். கண்ணு திறந்தாதான் அந்த கஜம் தெரியுது அப்படின்னு ஒரு தெரியறதுன்னு சொன்னேனே, அதுவும் தப்புதாங்கிறதுனால அதையும் பிரமேன்னு சொல்றேன். இப்ப எதெல்லாம் தப்பாக தெரியுதோ அது எல்லாத்தையும் பிரமேன்னு சொல்றேன். சொப்பனத்துல கூட எந்த விஷயம் தப்புன்னு தெரியலையோ அதை நம்ம பிரமேன்னு சொல்ல வேண்டிய அவசியம். எப்படின்னு கேட்டா, நெருப்பு சுடும் அப்படின்னு ஒரு இது சொப்பனத்துல தெரிஞ்சது. நெருப்பு சுடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார். அது அவன் காதால கேட்டான், அவனுக்கு நெருப்பு சுடுங்கிறது விஷயம் தெரியுது. இதை பிரமேன்னு சொல்லணுமோ? விஷயத்துக்கு அப்புறம் சொல்ல வேண்டியதில்லை. சொப்பனத்தில் இவனுக்கு என்னெல்லாம் தெரிகிறதோ அத்தனையும் பிரமம் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. பல விஷயங்கள் சரியாவே இருக்கும், ரொம்ப கொஞ்சம் விஷயங்கள் தான் சரியா இருக்கணும், முக்காவாசி தப்பா இருக்கும். அப்ப எது தப்புன்னு தெரியறதோ அந்த விஷயத்தான் நம்ம பிரமேன்னு சொல்லணும். தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, நேரடியா பாதகம் இருக்கலாம், அல்லது தெரியறதுக்கு வழியே இல்லை. எப்படி தெரிய முடியும்? இப்ப கண் மூடி இருக்கு, சொப்பனம் பார்க்கிற காலத்துல நிஜமா இவருடைய கண்ணானது மூடி இருக்கு, அந்த கண்ணால எதையும் பார்க்க முடியாத கண்ணன். அப்படி இருக்கும் போது இவன் எப்படி அந்த கஜத்தை கண்ணால பார்க்க முடியும்? இதை தவிர்த்து அவனுக்கு வேற ஒரு கண்ணு இருக்குங்கிறத இவன் நிராகரிச்சுட்டார். ஒரு கண்ணு தான் இருக்கு, சொப்பன அவஸ்தையை பார்க்கறதுக்காக வேற ஒரு இந்திரியங்கள் இருக்குங்கிறது கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இந்திரியம் வேலை செய்யலைன்னா கண்ணால பார்க்க முடியாதுங்கிறது தெரிஞ்சதுனாலதான் அப்ப கண்ணால பாக்குற மாதிரி தெரிஞ்சுதே அது ஒரு பிரமை.
கண்ணை திறந்தாத்தான் தெரிகிறது அப்படின்னு தெரியுதே, அது ஒரு பிரமை. கண்ணை மூடினா தெரியலேன்னு வந்தது அப்படின்னு ஒரு பிரமை. அப்படின்னு இதெல்லாம் எதுக்கெல்லாம் பாதகம் இருக்கோ அந்த விஷயத்துல எல்லாம் சொப்பனத்தை பிரமைன்னு ஒத்துக்க வேண்டியது. எங்க பாதகம் இல்லையோ அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது, சரி. கேவல சாட்சி ரூபே பாசன கஜா அனுபவே. அந்த கஜம் தெரிகிறதே, அந்த கஜானுபவங்கிறது வெறும் சாட்சி ரூபம் தான். இப்ப மாதிரி பிரமாண வியாபாரத்தினால வந்த விருத்தி இல்லை, கண்ணெல்லாம் வேலை செஞ்சு வந்த விருத்தி ஞானம் இல்லை. இருந்தாலும் அதுல சத்துராத் அனுவிதானம் தது அனுவிதாயினி விற்பிருவா அத்தியசியதே. இந்த மாதிரி ஒரு அத்தியாசம் காந்தி ஏற்படுறது. சாட்சி ஜானத்தை எப்படி நினைச்சுக்கிறான்னா கண்ணால வந்த தியானம் நினைச்சுக்க. நமக்கு சுகம் தெரியறதோ இல்லையோ, சுகமா இருக்கு அப்படின்னு தெரியறதோ இல்லையோ, எந்த இதனால இந்திரியத்தினால தெரிகிறது? கண்ணால தெரியல. சௌக்கியமா இருக்குங்கிறது கண்ணால தெரியல, காதால தெரியல, இந்த மற்ற 5 விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய இந்திரியங்கள்னால தெரியல. ஏன்னா இத நான் மூடினாலும் கண்ணை மூடினாலும் சௌக்கியமா இருக்கு, திறந்தாலும் சௌக்கியமா இருக்கு அப்படிங்கறத வச்சுதானே இதனால அந்த சௌக்கியத்தை நான் உணரல அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியும். எப்பவுமே அந்த விவேகத்தை வச்சுதான் பார்க்கணும். அப்படி பார்க்கறச்ச கடைசியில 5 இந்திரியங்களும் இதுக்கு வேலை செய்யலேங்கிறது தெரிஞ்சிருந்தோம்னா அப்ப எப்படி தெரியறது? சாட்சின்னு கொண்டு வந்தான் வேதாந்தி. அப்ப சாட்சியால எந்த சுகம் தெரியறதோ அந்த சுகத்தை ஒருத்தன் எனக்கு இந்த மாதிரி கண்ணால எனக்கு அந்த சுகம் தெரியுது அப்படின்னு சொன்னான்னா அதை பிராந்தின்னு சொல்லணும் வேண்டாமா? எனக்கு என்னவோ கண்ணுக்கு சுகம் தெரியுது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான், முடிச்சுட்டு இருக்கு, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சமயம் அப்படின்னு சொல்லி ஆகுனா. ஏன்னா கண்ணுக்கு அந்த சுகம் தெரிய முடியாது. அப்ப அவன்கிட்ட சொல்லி வைக்கணும், கண்ணை மூடிப்பாரு, கண்ணை மூடினா சௌக்கியம் இருக்கா இல்லையா? கண்ணை மூடினாலே அதே சௌக்கியம் வந்ததுன்னு சொன்னா அப்ப சௌக்கியத்தை நீ கண்ணால பார்க்கலன்னு சித்தரிக்கணும். ஏன்? அப்ப அதனால அந்த மாதிரி சொல்லி அவனுக்கு போதிக்கணுமே தவிர அவன் தப்புதான், ஞானம் வந்தது தப்பு. அப்ப அதே மாதிரிதான் சொப்பன ஞானங்கிறது சாட்சி ரூபமாக இருக்கு, அது கண்ணால என்னாலதான் வந்தது இல்லை. ஆனா அதை போய் கண்ணால வந்ததாக இவன் நினைச்சிட்டாங்கன்னா அது தப்பு. அதனால அதை சாந்தின்னு சொல்றது சரிதான். இனிவகி துர்கமபி பிரமம் மாயா நகர்வது. மாயங்கிறது நடக்க முடியாத ஒரு விஷயங்கள் எல்லாம் பிரமத்துல தெரிவிக்கும். அந்த அப்பேற்பட்ட பிரமத்தை தான் உண்டாக்கி கொடுக்கும். விசேஷத்தா நித்ரா ரூபேன பரிணதம். அது நித்ரா ரூபத்துல அந்த மாயை கொடுத்தோம்னு சொன்னா என்ன வேணாலும் அந்த சமம் வரும். இது முடியாதுன்னே சொல்றதுக்கு இல்லை. எத்யாக மகாத்மியா நித்ராயாக மாயாயாக அதனுடைய மகாத்மியா ஸ்வப்னே ரச பிரதீதா க்ஷணேன மனுஷ பிரதீயதே சச்ச க்ஷணேன மார்ஜாதா. அப்படி ஒரு சொப்னம் வந்திருக்கு போல இருக்கு. சொப்னத்துல பூர்வாபர விரோதாந்தம் தான். பார்த்துட்டே இருக்கேன், ஒரு ரசம் இருக்கு, பார்த்தா ரசத்தை காணல அங்க மனுஷன் இருக்கான், மனுஷன் காணல அங்க ஒரு பூனை இருக்கு. என்னடா இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு கூட அவனுக்கு ஒண்ணும் இது இல்லை. இதெல்லாம் தப்புன்னு அந்த பிரதீதிக்குள்ள ஒரு நிஜம்தான், எல்லாமே நிஜம்தான் அப்படின்னு வேற சொல்றது. பூர்வாபர விரோத அனுசந்தானம் கூட இல்லை. அதனால மாயால எல்லாம் என்ன கிமபி துர்கடம் அஸ்ய நவித்யதே யதி விமூఢமதிர்பவதி ஸ்வயம். பூர்வார் கமபி காததி. இந்த ஆகாசத்தை அப்படியே உருட்டி சாப்பிடுவான், முழுங்கிடுவான். சொப்பனத்துல முழுங்க முடியும். கமபி காததி அது ஒண்ணு. கண்டிதம் ஈக்ஷதே நிஜசிரோ நயனேன கரார்த்திகம். தலை துண்டாக இருப்பது, அந்த தலையை தன் கையில வச்சுட்டு இருக்கான். கையில வச்சுட்டு பாக்குறான், கையில தெரியுது தலை இருக்கு அப்படின்னு. எந்த கண்ணால பாக்குறான்னு சொன்ன அதுலயே இருக்கிற கண்ணால பார்க்க முடியுமா? தன் கையில கண்டிதம் சிறகா தன் தலையை வெட்டி கையில வச்சுட்டு வேற ஏதோ பதார்த்தத்தை கையில வச்சுட்டு இப்ப நேரம் பாக்குற மாதிரி அவன் பாக்குறான். இதுக்குன்னு தனியா ஒரு நேரம் இல்ல, அந்த நேரத்தை வச்சுட்டே பாக்குறான். சாத்தியமா இருக்கு. அதனாலதான் இது எதுவுமே முடியாததுன்னு கிடையாது. ஆமா, அவன் தலையை வெட்டி கையில வச்சுட்டு பாக்குறான். வரதே கிடையாது. அப்படின்னா அதுக்கு காரணம் வர முடியாதா அப்படிங்கறத பாக்கணும்.
இல்ல சில பேருக்கு அனுபவத்துல வரலையா அப்படின்னு ஏன்னு கேளுங்க. இவன் எதெல்லாம் மற்ற இடத்துல பார்த்து அனுபவிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கானோ அதை தன்னிடத்துல அவன் சேர்த்து விட்டான்னா அது சொப்னத்துக்கு வந்துடும். இப்ப இவன் இன்னொருத்தன் தலைய வெட்டி தன் கையில வச்சு பார்த்திருக்கலாம், இதை வச்சுட்டு தன் தலையும் வெட்டி பார்த்துக்கிறான் சொப்னத்துல. இன்னொருத்தன் தலையை வச்சு பார்க்கறதுங்கிறது நியாயம் முடியும். ஆனால் தன் தலையை வச்சுட்டா இவனால பார்க்க முடியாதே அப்படிங்கிற அந்த விரோதம் சொப்னத்துல கிடையாது. இன்னொருத்தன் செத்து போயிருக்கிறது இவன் பார்த்திருக்கான், நிறைய பார்த்திருக்கான். அப்ப அதே மாதிரி தான் செத்து போறதையும் ஏன் பார்க்க முடியாதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். சொப்னம் வரலாம், அந்த இதை வச்சுட்டு அப்படியே தன்னிடத்துல அதை அப்படியே கொண்டு வராம வருது இல்லைங்கிறது வேற விஷயம். பார்க்கறேங்கிறது வரும். அப்போ விரோதம் ஒண்ணு இருக்கு, வர முடியாதுங்கிறது சொல்லலாமாங்கிறது சந்தேகம். தஸ்மா அன்வயாதி அனுவிதான பிரதீதி தௌல்யேதி ஜாகிரத் கஜாதி அனுபவ ஏவ சக்ஷுராதி ஜன்யா ந ஸ்வாப்ன கஜாதி அனுபவா. அதான் அதை சொல்லிட்டார். சொப்பனத்துல பாக்குறதும் நிஜத்துல பாக்குறதும் ஒரே மாதிரி தெரியறதே, அந்த அனுபவம் கண்ணால பாக்குறதாகவே தெரியறதேன்னு கேட்டா அப்படிதான் தெரியலாம். ஆனா ஒண்ணுதான் ஜாகிரத்துல வரக்கூடிய கஜா அனுபவம் கண்ணால வரக்கூடியது, சொப்பனத்துல அப்படி இல்லை. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க வேண்டியது. திருஷ்டி சிருஷ்டிவாதினம் கல்பிதஸ்ய அஜ்ஞாதசத்வம் அனுபவன்னம் இது கிருத்னஸ்ய ஜாகிரத் பிரபஞ்சஸ்ய திருஷ்டி சமசமயாம் திருஷ்டிம் உபேத்ய घटादि दृष्टेः चक्षुस्तन्निकर्षानुविधानं प्रतीतिं दृष्टेः पूर्वं घटाद्यभावेन असङ्गच्छमानां स्वप्नवदेव समर्थयमानाः जाग्रद्गजाद्यनुभवोऽपि न चाक्षुषः इत्याहुः. சொப்னத்துல பார்த்தது கண்ணால பார்த்தா மாதிரி தெரியுது, ஆனா கண்ணால பார்க்கல அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. ஆனா இதுக்கு வித்தியாசமா ஜாகிரதை இவன் கண்ணால தான் பார்க்கறான்னு சொன்னாரோ இல்லையோ. இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதிகள் அந்த வித்தியாசமா வேண்டாம். என்ன வித்தியாசம் வேண்டாம்னு சொன்னா, எப்படி சொப்பனத்துல பார்க்கக்கூடியது கண்ணால பார்த்தா மாதிரி தெரியுதே தவிர கண்ணால பார்க்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாதோ, அதே மாதிரிதான் நம்ம ஜாகிரத்துல பார்க்கக்கூடிய கஜாதி அனுபவமும் அதுவும் கண்ணால பார்த்தா மாதிரி தெரியுதே தவிர கண்ணால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த கஜம் கண்ணால பார்க்கறதுக்கு யோகியம் இல்லை. ஏன்னா கஜம் மித்யா, பகல்ல பார்க்கக்கூடிய கஜமும் மித்யாதான். திருஷ்டி சிருஷ்டி தானே, திருஷ்டி சிருஷ்டி எல்லாமே திருஷ்டி சிருஷ்டின்னு சொன்னா பாக்குற சமயத்துல இருக்கிறதாக தோற்றதை விட முன்னும் பின்னையும் கிடையாது. கண்ணால ஒரு வஸ்துவை நான் பார்க்கணும்னு சொன்னா நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அது இருக்கும். எதுக்காகன்னு சொல்லணும், இந்த கண்ணானது அந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். அதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்ணு அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படும். அதான் சந்திகர்ஷன் சொல்லுவோம். தெரியறதுக்கு முன்னாடி அது இருந்தா தானே அதோட நம்ம கண்ணு சந்திகர்ஷம் வர முடியும் இல்லையா? இல்ல தெரியாது. திருஷ்டி சிருஷ்டின்னு சொன்னா அந்த பாக்குற டயத்துலதான் இருக்கே தவிர முன்ன பின்ன கிடையாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் கண்ணோட அது சம்பந்தப்பட்டு என்ன எப்படி சம்பந்தமே படாது. அதான் தியானம் வரதுக்கு முன்னாடி அதுக்கு சந்திகர்ஷம் ஏற்படணும், அது ஏற்பட முடியாது. ஆகையால ஜாகிரத்துல நாம வெளி விஷயத்தை பார்க்கறது கூட கண்ணால பார்ப்பதுன்னு சொல்லக்கூடாது, அதுவும் காட்சி தான். ஆக சொப்பனமும் ஜாகிரத்தும் எல்லாம் ஒன்றுதான், ஒரே மாதிரி சொல்லிவிட்டார். இப்போ ஒரு கேள்வி